தரவுகளின் ஆழமான இந்த தேடலுக்கு உங்களே வரவேற்கிறேன். இப்போ உங்க அன்றாட வாழ்வில ஏற்படுற மன அழுத்தத்தை போக்கவோ இல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவோ காலையில எழுந்து ஒரு 10 நிமிஷம் ஆழமா மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம் செஞ்சா போதும், எல்லாம் சரியாயிடும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ம் ஆமா. பலரும் அப்படிதான் நம்பிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம அலசப் போற தரவுகள், அதாவது இந்த கட்டுரைகள் குறிப்புகள்லாம் முற்றிலும் ஒரு புதிய உண்மைய உங்க கண் முன் நிறுத்துது. மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான, ஆனா பலரும் தவறவிடுற ஒரு அடிப்படை விஷயம் இருக்கு. உண்மைதான். உடல் தூய்மைக்கும் உங்க மனநலத்துக்கும் அப்புறம் மூச்சு பயிற்சிக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஆழமான அறிவியல் மற்றும் தத்துவார்த்தமான தொடர்பை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்க்க போறோம். இதுல ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முந்தைய பழங்கால யோக கலையும் சரி, 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல வாழ்ந்த அறிஞர்களோட கோட்பாடுகளும் சரி, அப்புறம் இன்றைய அதிநவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரி, இவை மூன்றும் எப்படி எந்த முரண்பாடும் இல்லாம ஒரே புள்ளில சந்திக்குது அப்படிங்கிறது தான். ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பாத்தீங்கன்னா, எந்த விதமான லேப் வசதிகளோ இல்ல நுண்ணோக்கிகளோ இல்லாத காலத்துல சொல்லப்பட்ட அகத்தூய்மை அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு மருத்துவ பரிசோதனைகள்ல நிரூபிக்கப்படுற நவீன அறிவியலோட மிக நெருக்கமா பொருந்தி போகுது. இந்த தரவுகளெல்லாம் நம்ம ஒன்றிணைத்து பார்க்கும்போது மனித உடலை பத்தின ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பா. நாம அலசின இந்த குறிப்புகள்ல அர்னால்ட் எரட் அப்படிங்கிறவரு முன்வைத்த சளியற்ற உணவு முறை, அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட் அப்படிங்கிற கருத்தாக்கம் ரொம்பவும் கவனிக்கத்தக்கது. நாம பொதுவா என்ன நினைப்போம்? மூளைக்கும் நாம சாப்பிடுற உணவுக்கும் நேரடி தொடர்பு இல்ல. ஹம், மூளைங்கிறது உடம்போட மற்ற உறுப்புகளை கட்டுப்படுத்துற ஒரு தனி அறை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எரட் தன்னோட ஆய்வுகள்ல என்ன சொல்றாருன்னா, நாம அன்றாடம் சாப்பிடுற இயற்கைக்கு முரணான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடம்புல ஒருவிதமான கழிவுகளை தேங்க செய்யுதுங்கிறாரு. ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த தேக்கத்தை தான் அவரு மூளையில ஏற்படுற ஒரு கன்ஜெக்ஷன், அதாவது ஒரு அடைப்பு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அர்னால்ட் எரட் குறிப்பிடுற அந்த கன்ஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைய நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மனநோய் இல்ல மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயையான விஷயம் கிடையாது. சரி. நாம செரிமானத்திற்கு ரொம்ப கடினமான சளியை உருவாக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடும்போது அது முழுமையா செரிமானமாகாம குடல்லையும் இரத்த நாளங்கள்லயும் ஒரு பிசுபிசுப்பான கழிவா படியத் தொடங்குது. ஒரு லேயர் மாதிரி. ஆமா, ஒரு லேயர் மாதிரி. இந்த கழிவுகள் இரத்த ஓட்டத்தின் மூலமா மூளைக்கு செல்ற நரம்பு மண்டலங்கள்ல ஒரு விதமான அடைப்பை, அதாவது ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்துது. இதனால தான் மூளையில ஒரு தெளிவற்ற நிலை, நம்ம இங்கிலீஷ்ல பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்றோம்ல, அது உருவாகுது. ஓ, அப்போ சாப்பாட்டுக்கும் மூளைக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. 100% இருக்கு. உங்க தட்டுல இருக்கிற தவறான உணவு எப்படி உங்க ரத்த நாளங்கள்ல கழிவா மாறி கடைசியில உங்க மூளையோட செயல்பாக்கையே மந்தமாக்குது அப்படிங்கறத அவர் மிக தெளிவா விளக்குறாரு. மூளையில உள்ள இந்த கழிவுகளோட அடைப்பு தான் பலவிதமான மனச்சிக்கல்களுக்கும் பதற்றத்திற்கும் ஆரம்ப புள்ளி. இப்போ இந்த உடல் சார்ந்த கழிவுகளுக்கும் மனத்தெளிவுக்கும் உள்ள தொடர்ப நமது தொன்மையான தத்துவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. இங்கேதான் விஷயம் ரொம்ப ஆழமா போகுது. கண்டிப்பா, சொல்லுங்க. திருமூலரும் பதஞ்சலி முனிவரும் அஷ்டாங்க யோகம் அப்படின்ற 8 படிகளை கொண்ட யோக மார்க்கத்தை வகுத்திருக்காங்க. அதுல பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சிய அவங்க முதல் படியா வைக்கவே இல்ல. ஆமா, அதுதான் பலருக்கும் தெரியாத விஷயம். எடுத்த உடனே மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு அவங்க சொல்லல. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த 8 படிகள்ல பிராணாயாமம் 4வது இடத்துல தான் வருது. இது ஏன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த வரிசை முறை ஒரு தற்செயலான விஷயமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு அறிவியல் அதுல இருக்கு. அஷ்டாங்க யோகத்தோட முதல் 2 படிகளான இயமம் மற்றும் நியமம், இது ரெண்டுலயும் சௌச்சம் அப்படிங்கிற விதி மிக தீவிரமா வலியுறுத்தப்படுது. சௌச்சம்னா தூய்மை, சரியா? கரெக்ட். அக தூய்மை மற்றும் புற தூய்மை. உடம்புக்கு உள்ளே இருக்கிற கழிவுகளை நீக்கிறது தான் அக தூய்மை. சரியான உணவின் மூலமாகவும் உண்ணா நோன்பு, அதாவது ஃபாஸ்டிங் மூலமாகவும் குடலை முதல்ல சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் வர்ற 3வது படி தான் ஆசனம். ஓஹோ. இந்த ஆசனங்கள் என்ன பண்ணுதுன்னா, உடலோட தசைகளையும் நரம்புகளையும் உள்ளுறுப்புகளையும் கசக்கி பிழிஞ்சு மீதமுள்ள கழிவுகளையும் வெளியேற்றி உடலை உறுதிப்படுத்துது. இப்படி முதல் 3 படிகள் மூலமா குடலையும் உடலையும் ஒரு சுத்தமான வலிமையான பாத்திரமா மாத்தின பிறகுதான் 4வது படியான பிராணாயாமத்துக்குள்ள நாம நுழையணும். இதை நம்ம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தால், அதாவது
இந்த பழங்கால தத்துவத்தை நவீன அறிவியலோட ஒப்பிடும்போது இன்னைக்கு மருத்துவ உலகம் பேசுற குடல் மூளை இணைப்பு, அதாவது கட் பிரெயின் ஆக்சிஸ் பத்தி பேச வேண்டியிருக்கு. மிக சரியான புள்ளி. இன்னைக்கு நவீன அறிவியல் இதுல ரொம்ப தீவிரமா ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவியல் தரவு நம்ம ஹார்மோன்கள் பத்தினது. நமது மனநிலையே மகிழ்ச்சியாவும் சீராவும் வச்சிருக்க உதவுற செரோட்டோனின் அப்புறம் டோபமின் இந்த மாதிரி ஹார்மோன்கள்ல 90% நமது குடலில தான் உற்பத்தியாகுது அப்படிங்கிற தரவு பலருடைய பொதுவான புரிதலையே உடைக்குது. ஆமா, மனநிலை சார்ந்த ஹார்மோன்கள் எல்லாம் மூளையில தான் உற்பத்தியாகுது அப்படிங்கிற பொதுவான நம்பிக்கைய இந்த அறிவியல் தரவு முற்றிலுமா மாத்துது. 90% ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். 90% செரோட்டோனின் குடல்ல உற்பத்தியாகிறதால குடல் தான் மனிதனின் இரண்டாவது மூளை அப்படின்னு நவீன அறிவியல் அழைக்குது. இப்போ நாம மறுபடியும் அர்னால்ட் எரட் சொன்ன அந்த தவறான உணவு முறைக்கு வருவோம். சொல்லுங்க. இயற்கைக்கு முரணான ரசாயனங்கள் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம குடல்ல வாழ்ற நன்மைகள் செய்யக்கூடிய கோடிக்கணக்கான நல்ல நுண்ணுயிரிகள், அதாவது குட் பாக்டீரியா, அதெல்லாம் அழிஞ்சிடுது. அந்த இடத்துல கெட்ட பாக்டீரியாக்கள் ரொம்ப வேகமா பெருக ஆரம்பிக்குது. இதனாலதான் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஆமா, இதோட விளைவா குடல்ல ஒரு பெரிய அழற்சி, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. ஆனா இந்த இன்ஃப்ளமேஷன் வெறும் குடலோட நின்றுடுறது இல்லையா? அது எப்படி மூளையை சென்றடையுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த தேடலோட மையப்புள்ளியே. சரியா கேட்டீங்க. குடல்ல ஏற்படுற இந்த அழற்சி வேகஸ் நரம்பு, அதாவது வேகஸ் நர்வ் வழியாகவோ இல்ல ரத்த ஓட்டத்தின் மூலமாகவோ நேரா மூளையை தாக்குது. இதத்தான் அறிவியல்ல நியூரோ இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அர்னால்ட் எரட் சொன்ன கன்ஜெக்ஷன் அப்படிங்கறதும் இன்னைக்கு அறிவியல் சொல்ற நியூரோ இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கறது ஒண்ணுதானே? அடிப்படையில ரெண்டும் ஒண்ணுதான். இப்படி குடல்ல தொடங்குற அழற்சி மூளையை தாக்கும்போது அங்க செரோட்டனின் உற்பத்தி கடுமையா பாதிக்கப்படுது. இதோட நேரடி விளைவுதான் காரணமில்லாத மன அழுத்தம், பதற்றம், அப்புறம் அந்த தெளிவற்ற சிந்தனை. புரியுது. குடல்ல அசுத்தத்தையும் அழற்சியும் வச்சுக்கிட்டு நாம வெறும் மூச்சு பயிற்சியை மட்டும் பல மணி நேரம் செஞ்சா மூளையில உள்ள அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கவே முடியாது. இதை நம்ம கேட்பவர்களுக்கு இன்னும் எளிமையா புரிய வைக்க நம்ம தரவுகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற 3 நிஜவாழ்வு உதாரணங்களை பத்தி பேசலாம். இது நிஜமாவே ஒரு ஆஹா மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா அந்த உதாரணங்கள் ரொம்ப தெளிவா விளக்கும். முதல் உதாரணம், அந்த அடைப்பட்ட குழாயும் காற்றும். நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு தண்ணீர் குழாயில பாசி, சகதி, குப்பைகள்னு எல்லாம் அடைச்சிட்டு இருக்கு. அந்த அடைப்பை சுத்தப்படுத்தாம குழாயோட ஒரு முனையில ஒரு பெரிய கம்ப்ரஸரை வச்சு காற்ற மிக வேகமா செலுத்தினால் என்ன ஆகும்? காத்து கண்டிப்பா வெளியே வராது. ஆமா, காற்று சீரா வெளியேறாது. மாறாக அந்த அழுத்தத்துல உள்ளே இருக்கிற குப்பைகள் இன்னும் ஆழமா சிக்கிக்கும். இல்லனா அந்த குழாயே வெடிச்சிட வாய்ப்பு இருக்கு இல்லையா? 100% உண்மை. நமது உடம்புல உள்ள நாடிகளும் நரம்பு மண்டலமும் அந்த தண்ணீர் குழாயை போன்றதுதான். அகத்தூய்மை செய்யப்படாத ஒரு உடல்ல, அதாவது கழிவுகள் தேங்கி இருக்கிற நாடிகள்ல பிராணாயாமம் அப்படிங்கிற பேர்ல நீங்க மூச்சை ரொம்ப வேகமா உள்ள இழுத்து தள்ளும்போது அது நரம்பு மண்டலத்தை மேலும் சிக்கலாக்குமே தவிர எந்த பலனையும் தராது. அப்போ முதல்ல தண்ணியை விட்டு கழுவணும். அதேதான், முதல்ல இந்த குழாயில நல்ல தண்ணீரை விட்டு குப்பைகளை சுத்தப்படுத்தணும். மனித உடலை பொறுத்தவரை எளிதில் செரிமானமாகிற இயற்கையான உணவுகள், அப்புறம் தேவையான உண்ணா நோன்பு மூலமா குடலை சுத்தப்படுத்துறது தான் அந்த செயல்முறை. அடைப்புகள் நீங்கி நாடிகள் சுத்தமான பிறகு காற்றை செலுத்தினால் பிராணன் எந்தவித தடையுமின்றி உடலெங்கும் சுதந்திரமாக பாயும். ரொம்ப அருமையான விளக்கணும். இப்ப 2வது உதாரணத்துக்கு வருவோம். அழுக்கடைந்த சிம்னி விளக்கு. பழைய காலத்துல பயன்படுத்தின சிம்னி விளக்கோட கண்ணாடி முழுசும் கரியும் தூசியும் அழுக்கும் மிக அடர்த்தியா படிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். அந்த அழுக்கு தான் தவறான உணவால குடல்லையும் மூளையிலையும் ஏற்பட்ட அழற்சி. கரெக்ட். இப்போ அந்த விளக்கிற்குள்ளே எரியிற நெருப்ப, அதாவது உங்க பிராணனை நீங்க மூச்சு பயிற்சியின் மூலமா எவ்வளோ பெருசாக்கினாலும் அந்த அழுக்கு கண்ணாடியை தாண்டி வெளிச்சம் வெளியே வராது. அந்த வெளிச்சம் அப்படிங்கறதா நம்ம மனத்தெளிவு. உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். பிராணாயாமம் செஞ்சு நீங்க அந்த நெருப்பை பெருசாக்கலாம். ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்க சிந்தனைக்கு அது இருட்டாதான் தெரியும். முதல்ல அந்த விளக்கோட கண்ணாடியை தொடச்சு அகத்தூய்மை செய்யணும். அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். ஆமா, இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். குடல் சுத்தமாகி கண்ணாடி துடைக்கப்பட்ட பிறகு உள்ளே இருக்கிற மிகச்சிறிய அளவிலான வெளிச்சம் கூட அறை முழுசும் மிக பிரகாசமா பரவும். அகத்தூய்மை செய்யப்பட்ட உடல்ல நீங்க செய்யற மிகச்சிறிய அளவிலான பிராணாயாமம் கூட மிகப்பெரிய மனத்தெளிவையும் விழிப்புணர்வையும் கொடுக்கும். கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இப்போ 3வது உதாரணம், வயலும் விதையும். களைகள் நிறைந்த உழப்படாத கரடு முரடான ஒரு நிலத்துல நீங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த ரக விதைய கொண்டு வந்து தூவினாலும் அது முளைக்காது.
ஒருவேளை முளைச்சாலும் அந்த புற்களும் களைகளுமே அதோட சத்து முழுமையா உறிஞ்சிடும். கண்டிப்பா. ஒரு நல்ல விவசாயி முதல்ல நிலத்தை உழுவார், களைகளை வேரோடு பிடுங்குவார், அதுக்கப்புறம் தான் விதைய விதைப்பார். இதுதான் அகத்தூய்மைக்கும் மூச்சு பயிற்சிக்கும் உள்ள நேரடி உறவு. அந்த உழப்படாத நிலம்தான் கழிவுகள் நிறைந்த மனித உடல். மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிறந்த விதை. குடலை தூய்மைப்படுத்தாம அந்த விதைய தூவுறது வீண் வேலை. உடலை ஓய்வெடுக்க செய்யறது, இதெல்லாம் தான் இந்த நிலத்தை உழும் செயல்முறைகள். இதுதான் வள்ளலார் போன்ற பெருமக்கள் மித உணவையும் சுத்தமான உழவையுமே ஆன்மீகத்தோட அடித்தளமா சொன்னாங்களா? ஆமா, மிக சரியான தொடர்பு. இதன் மூலமா தான் குடல்ல உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சு நல்ல நுண்ணுயிரிகளை மீண்டும் நம்ம வளர்க்க முடியும். ஆனா இங்க நாம ஒரு மிக முக்கியமான யதார்த்தமான பார்வைய, ஒரு நியூயான்ஸ பதிவு செய்யணும். இவ்வளோ நேரம் நாம உணவு, குடல் தூய்மை, மூளைக்கும் குடலுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இதற்காக ஒரு மனிதனின் அனைத்து வகையான மனநல பாதிப்புகளுக்கும் அவனுடைய உணவு மட்டுமே காரணங்கிற குறுகிய முடிவுக்கு நம்ம வந்துவிடக்கூடாது இல்லையா? அது மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி. இதை நாம தெளிவுபடுத்தணும். ஒரு நபரோட மன அழுத்தத்திற்கோ இல்ல மனநோய்க்கோ கடந்த காலங்கள்ல அவர் சந்தித்த கடுமையான அதிர்ச்சிகள், அதாவது ட்ராமா காரணமா இருக்கலாம். இல்லனா அவரோட வாழ்வியல் சூழல் அல்லது மரபணு ரீதியான காரணங்கள், ஜெனடிக்ஸ் கூட அடிப்படையா இருக்கலாம். ஆமா, கண்டிப்பா. அந்த பிரச்சனைகளை எல்லாம் வெறும் உணவு முறையை மாற்றுவதன் மூலம் மட்டுமே முற்றிலுமாக குணப்படுத்திவிட முடியும் அப்படின்னு சொல்றது அறிவியலுக்கு புறம்பானது. ஆனா இந்த தரவுகள் முன்வைக்கிற வாதம் வேற, சரியா? சரியா சொன்னீங்க. இந்த தரவுகள் முன்வைக்கும் மிக ஆழமான வாதம் என்னன்னா, அந்த மனநல பாதிப்புகளுக்கு காரணம் மரபணுவோ அல்லது அதிர்ச்சிகளோ எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு மனிதன் மீண்டு வர அவனது உடலோட சுய குணப்படுத்தும் ஆற்றல், அதாவது செல்ஃப் ஹீலிங் கெப்பாசிட்டி சரியா வேலை செய்யணும். அதுக்கு குடல் தூய்மை அப்படிங்கிற அடித்தளம் 100% அவசியம். புரியுது. குடல் அசுத்தமா இருக்கிற ஒரு நிலையில வெறும் பிராணாயாமம் செய்யறதால அந்த உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஆற்றலை பெறவே முடியாது. ஆக மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாத்திரையோ அல்லது உடலோட கழிவுகளை சுத்தம் செய்யற துடைப்புமோ கிடையாது. முதல்ல உடலோட அடிப்படை தூய்மையை உறுதி செய்யறது நம்முடைய கடமை. குடலை தூய்மை செஞ்சு அகத்தூய்மை அடைந்த ஒரு உடம்புல நீங்க பிராணாயாமம் செய்யும்போது அந்த உடலோட ஹீலிங் கெப்பாசிட்டி அபரிமிதமா வேலை செய்ய தொடங்குது. அது மனநோயாக இருந்தாலும் சரி, இல்ல உடல் சார்ந்த வேறு நோயாக இருந்தாலும் சரி. தூய்மை செய்யப்பட்ட உடல்ல பிராணம் நுழையும் போதுதான் நாம எதிர்பார்க்கிற அந்த முழுமையான ஆரோக்கியமும் மன அமைதியும் சாத்தியமாகுது. இத தொன்மையான யோக கலையும் எரிட்டின் கோட்பாடுகளும் இன்றைய நவீன அறிவியலும் ஒரே குரல்ல சொல்லுது. ஆமா, ஆணித்தரமாக தெளிவுபடுத்துது. ரொம்ப அருமை. நாம அலசி இந்த ஒட்டுமொத்த தரவுகளோட சாராம்சத்தை இப்ப சுருக்கமா பார்க்கலாம். நீங்க மூச்சு பயிற்சி மையத்திற்கோ அல்லது யோகா வகுப்பிற்கோ செல்ல தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க உடலோட அகத்தூய்மை, குறிப்பா உங்க குடல் தூய்மை சரியா இருக்கிறதா அப்படிங்கறத முதல்ல உறுதி செஞ்சுக்கங்க. கண்டிப்பா. அடைபட்ட குழாயில காற்றை செலுத்துறதோ அல்லது களை நிறைந்த நிலத்துல விதைக்கிறதோ எப்படி பயனற்றதோ அதே போலதான் அகத்தூய்மை இல்லாத உடல்ல செய்யப்படுற மூச்சு பயிற்சியும். குடல் தூய்மையே உங்க மன தூய்மைக்கான உண்மையான திறவுகோள். இறுதியா இந்த தரவுகளின் அடிப்படையில எழும் ஒரு முக்கியமான, உங்க சிந்தனைய தூண்டும் ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நமது மனநிலையை தீர்மானிக்கிற ஹார்மோன்கள்ல 90% நமது குடலில தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னும், அங்குள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் தான் பல்வேறு உடல் மற்றும் மனச்சிக்கல்களை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆமா, இது ஒரு புதிய கோணம். அப்படியானால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல உங்களுக்கு இனிப்புகளோ அல்லது ஆரோக்கியமற்ற துரித உணவுகளோ சாப்பிடணும்னு தோன்ற அந்த தீவிரமான ஆசை, அந்த கிரேவிங்ஸ், அது உண்மையிலே உங்களுடைய ஆசைதானா? ஆஹா. அல்லது உங்க குடல்ல உள்ள அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் தங்களோட உயிர் வாழ்விற்காக நரம்பு மண்டலத்தின் வழியாக உங்க மூளையே தற்காலிகமாக கட்டுப்படுத்தி, அதாவது ஹைஜாக் செஞ்சு தங்களுக்கு தேவையான குப்பை உணவை உங்ககிட்ட கேட்கறதா? அடுத்த முறை நீங்க கண்ணுல மூடி ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுக்கும்போது இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலேயே நம்மளோட அன்றாட உணவு பழக்கங்களை முற்றிலும் ஒரு புதிய கோணத்துல பார்க்க வைக்குது. நீங்க சாப்பிடுற உணவுக்கும் நீங்க விடுற மூச்சுக்கும் உங்க மனதோட அமைதிக்கும் இடையே இருக்கிற இந்த பிரிக்க முடியாத சங்கிலிய பத்தின விரிவான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த ஆழமான தகவல்கள் உங்க ஆரோக்கியத்திலையும் உங்க சிந்தனையிலையும் ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தும். மீண்டும் ஒரு ஆழமான தகவல்களின் தேடல்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்க தேடலுக்கும் நேரத்திற்கும் நன்றி. வணக்கம்.